மறுமலை பேக் எல்லாம் போட்டுட்டு எங்கம்மா போயிட்டு வரா? நான் எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்னத்தை? எதுக்கு மறுமலை இப்படி கோவப்படுதா? எங்க போயிட்டு வரேன்னு தானே கேட்கேன். இங்க போனேன் அங்க போனேன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? அதுக்கே எப்படி கோவப்படுதா? எதுக்கத்தை நான் உங்கள்ட்ட சொல்லணும்? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் சொல்லதுக்கா? ஆமா, எனக்கு இதுதானே வேலை, வேற வேலை இல்ல பாரு. எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வரதுக்கு. ஆமாத்தே, உங்களுக்கு வேற வேலை ஒண்ணும் இல்ல. அதனாலதான் இப்படி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் கொண்டு போய் வெளியில சொல்லிட்டு வரைய. அப்படியெல்லாம் இல்ல மறுமொழி. நான் யாருக்கிட்டே நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது தெரியுமா? பொய் சொல்லாதுங்கத்தே, எனக்கு எரிச்சலா வரும். நாங்க இடம் வாங்கி போட்ட விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனா நீங்க பக்கத்து வீட்டு செல்வி அக்கா கிட்ட போய் சொல்லியிருக்கிறீங்க. அவிய ஊர் முழுக்க போய் சொல்லியிருக்காங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அது என் காதுக்கே வந்துட்டு. எத்தனை பேர் என்கிட்ட நீ இடம் வாங்கி போட்டிருக்கியாமா, நீ இடம் வாங்கி போட்டிருக்கியாமன்னு கேட்டாவ தெரியுமா? மறுமொழி இல்ல மறுமொழி, நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. என்ன நம்பு. போதத்தே போதும். இது வரைக்கும் உங்களை நம்பி உங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது வரைக்கும் போதும். இனிமே எந்த விஷயத்தையும் நான் உங்கள்ட்ட சொன்னது மாதிரியே இல்ல. அதனால நான் எங்க போறேன் வாரேன்னு எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதுங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு விஷயத்தையும் ஒருத்தியோட்டையும் சொல்லக்கூடாது. நம்மகிட்ட அப்படியே நல்ல கதை கேட்க மாதிரி கேட்டுட்டு ஊர் அம்படம் போய் சொல்லிடுறாள். வரட்ட இந்த செல்வி இனிமே கதை கேட்கணும்னு நம்மகிட்ட வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் அவளை. யாருக்கிட்டையும் சொல்லாத நீ படிச்சு சொல்லி கதையை சொன்னா ஊர் அம்படம் போய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கா. இப்பதானே என் மரமண்டைக்கு புரியும். நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் வெளியில ஒரு மூச்சு விடப்படாது. நம்ம யதார்த்தமா ஏதாவது சொன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஊர் ஃபுல்லா கொட்டடிச்சிடாள. நீங்களும் உங்க குடும்ப விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதுங்க. என்ன சொன்னா இப்படிதான் நடக்கும்.